வாழ்க்கையில் எவ்வளவு போராடியும் விடிவு காலம் பிறக்கவில்லையா? எத்தனையோ கோவில்களுக்கு சென்றும் பரிகாரங்கள் செய்தும் பலன் கிடைக்கவில்லையா? இனி எந்த கவலையும் வேண்டாம். உங்கள் தலையெழுத்தையே சுக்குநூறாக உடைத்து வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளும் ஒன்றாக இணையும் 2 அபூர்வமான நாட்கள் இதோ நெருங்கிவிட்டன. அந்த நாட்கள் சாதாரணமானவை அல்ல. எம்பெருமான் ஈசனின் நேரடி பார்வை பூலோகத்தின் மீது விழும் மிகச் சக்தி வாய்ந்த நாட்கள். அதுதான் 2026 மார்ச் 16 மற்றும் 17. இந்த 2 நாட்களில் நடக்கும் ரகசியங்களையும் ஈசனின் அருளை எப்படி முழுமையாக பெறுவது என்பதையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம். சிவனே துணை என முழுமையாக நம்பும் ஒவ்வொருவரும் வீடியோவை எங்கும் தவிர்க்காமல் ஈசனின் திருநாமத்தை மனதில் நினைத்துக்கொண்டே முழுமையாக பாருங்கள். காலச்சக்கரத்தின் சுழற்சியில் சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே பிரபஞ்சத்தின் அதிர்வலைகள் இறைவனை மிக எளிதாக சென்றடையும்படி அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாள்தான் மார்ச் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்றாலே சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான நாள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த மார்ச் 16இல் ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஒளிந்திருக்கிறது. அன்றைய தினம் ஈசனுக்கு மிகவும் உகந்த பிரதோஷம் வருகிறது. திங்கட்கிழமையும் பிரதோஷமும் இணைந்து வருவதை சோம பிரதோஷம் என்று சிவபுராணம் போற்றிக் கொண்டாடுகிறது. சோமன் என்றால் சந்திரன். சந்திர பகவானை தனது தலையில் சூடி அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் நம் கைலாயநாதன். அந்த சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமையில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை வரும் அந்த பிரதோஷ வேளையில் நாம் வைக்கும் வேண்டுதல்கள் எந்த ஒரு தடையுமின்றி நேரடியாக ஈசனின் செவிகளை சென்றடையும். பிரதோஷத்தின் மகிமை பலருக்கும் தெரிந்திருக்கலாம். ஆனால் அதன் உண்மையான ஆழம் என்ன? பல யுகங்களுக்கு முன்பு தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி திருப்பார்கடலை கடைந்தார்கள். அப்போது அதிலிருந்து அமிர்தத்திற்கு பதிலாக உலகையே அழிக்கும் அளவிற்கு கொடிய ஆலகால விஷம் வெளிவந்தது. அந்த விஷத்தின் வெப்பம் தாங்காமல் மூவுலகமும் நடுநடுங்கியது. தேவர்களும் அசுரர்களும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள ஓடிச் சென்று கைலாயநாதனின் பாதங்களில் விழுந்து கதறினார்கள். உலக ஜீவராசிகளை காப்பதற்காக அந்த கொடிய ஆலகால விஷத்தை ஒரு துளி கூட சிந்தாமல் அமுதத்தைப் போல தனது கையில் ஏந்தி பருகினார் சிவபெருமான். விஷம் உடலுக்குள் சென்றால் மூவுலகமும் அழிந்துவிடும் என்பதால் அன்னை பராசக்தி தன் திருக்கரங்களால் ஈசனின் கழுத்தை அழுத்த அந்த விஷம் ஈசனின் கண்டத்திலேயே தங்கி அவர் நீலகண்டன் ஆனார். உலகையே காப்பதற்காக தன் உயிரை பணயம் வைத்த அந்த தியாக திருவுருவம் சற்று நேரம் உலக நன்மைக்காக தன்னை மறந்த நிலையில் ஒரு யோக நித்திரையில் ஆழ்ந்தது. பின்னர் அந்த ஆலகால விஷத்தின் மயக்கத்திலிருந்து விழித்தெழுந்து உலக உயிர்கள் அனைத்தும் காப்பாற்றப்பட்ட மகிழ்ச்சியில் தன் வாகனமான நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையே ஆனந்த தாண்டவம் ஆடிய நேரமே இந்த பிரதோஷ வேளை. அதனால்தான் பிரதோஷ காலத்தில் நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையே ஈசனை தரிசிப்பது நமது 7 ஜென்ம பாபங்களையும் பொசுக்கிவிடும் என்று சித்தர்களும் ஞானிகளும் கூறுகிறார்கள். வருகிற மார்ச் 16ஆம் தேதி மாலை பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டின் அருகிலுள்ள எந்த ஒரு சிவாலயத்திற்காவது கட்டாயம் செல்லுங்கள். அன்றைய தினம் நந்திதேவருக்கு நடக்கும் அபிஷேகங்களில் உங்களால் முடிந்த பொருளை வாங்கிக் கொடுங்கள். பசும்பால், தேன், சந்தனம் அல்லது ஒரு அருகம்புல் மாலையாவது நந்திதேவருக்கு சமர்ப்பியுங்கள். நந்திதேவரிடம் உங்கள் கஷ்டங்களை, உங்கள் மனதில் உள்ள வலிகளை, வறுமையை, நோயை, குடும்ப பிரச்சனைகளை ஒரு நண்பனிடம் சொல்வதைப் போல மனமுருகிச் சொல்லுங்கள். ஏனென்றால் பிரதோஷ நேரத்தில் ஈசன் நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையேதான் காட்சி தருகிறார். நீங்கள் நந்திதேவரிடம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அத்தனை தெய்வங்களுக்கும் தலைவனான அந்த திலகபாதிக்கு உடனடியாக சென்று சேரும். சோம பிரதோஷ நாளான மார்ச் 16 அன்று நீங்கள் ஈசனின் பாதங்களை இறுக பற்றிக் கொண்டால் அடுத்த நாளான மார்ச் 17இல் உங்களுக்காக ஒரு மாபெரும் அற்புதம் காத்திருக்கிறது. பகல் முழுவதும் சூரியனின் ஆதிக்கத்தில் இயங்கும் இந்த உலகம் இரவில் அமைதியடைகிறது. ஆனால் மார்ச் 17 செவ்வாய்க்கிழமை இரவு என்பது சாதாரண இரவு அல்ல. அது பிரபஞ்சத்தின் அத்தனை மாயைகளையும் கிழித்தெறிந்து ஆத்மாவை இறைவனோடு இணைக்கும் மாத சிவராத்திரி. சோம பிரதோஷத்தின் புண்ணிய மழையில் நனைந்த நாம் அடுத்த நாளான மார்ச் 17 மாத சிவராத்திரி அன்று இரவு செய்ய போகும் ஒரு சிறிய வழிபாடு நமது ஒட்டுமொத்த தலையெழுத்தையே எப்படி மாற்றி அமைக்கப் போகிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். மாத சிவராத்திரி பெயரிலேயே எவ்வளவு கம்பீரம் பாருங்கள். ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தசி திதி என்று வரும் இந்த சிவராத்திரி ஈசனை நோக்கி நாம் வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அவர் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைக்கும் நாளாகும். மார்ச் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரும் இந்த மாத சிவராத்திரி அன்று இரவில் உறங்காமல் கண்விழித்து சிவனை தரிசிப்பது கோடி ஜென்ம பலன்களை தரும். ஏன் இரவு நேரம் ஈசனுக்கு அத்தனை விசேஷம்? பிரபஞ்சத்தின் அத்தனை செயல்பாடுகளும் ஒடுங்கி எல்லாமே இருளில் தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் அந்த நிசப்தமான நேரத்தில்தான் பரம்பொருளான சிவபெருமான் யோக நித்திரையிலிருந்து விழித்து உலக உயிர்களுக்கு அருள்பாலிக்க தயாராகிறார். பகல் நேரத்தில் நமது மனது எத்தனையோ உலக விஷயங்களில் சிதறி கிடக்கும். ஆனால் இரவில் எல்லாமே அடங்கிய பின் நமது மனதை முழுமையாக ஈசன் மீது குவிக்க முடியும். அந்த ஏகாந்தமான நேரத்தில் நாம் உச்சரிக்கும் ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரம் பிரபஞ்சத்தின் மூலை முடுக்கெல்லாம் சென்று ஈசனின் கருணையை நமக்காக ஈர்த்து வரும். இந்த மார்ச் 17 சிவராத்திரி இரவில் என்ன செய்ய வேண்டும்? உங்களால் இரவு முழுவதும் விழித்திருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. மாலை வேளையில் உங்கள் வீட்டின் பூஜை அறையை சுத்தமாக மெழுகி ஒரு சிறிய நெய் தீபம் ஏற்றுங்கள்.
ஈசனின் படத்திற்கு முன்னால் அமர்ந்து கண்களை மூடி ஒரு 10 நிமிடம் மனதார சிவனை தியானியுங்கள். உங்களைச் சுற்றி எந்த சத்தமும் இல்லாத அந்த அமைதியான தருணத்தில் உங்கள் மூச்சுக்காற்றோடு சேர்ந்து ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை மனதிற்குள் உச்சரியுங்கள். உங்களுக்கு தெரிந்த சிவதுதிகள், தேவார பதிகங்கள், திருவாசகம் என எதை வேண்டுமானாலும் படிக்கலாம். அல்லது சாதாரணமாக ஈசனா, எனக்கு நீதான் துணை, என் கஷ்டங்களை நீக்கு என்று உங்கள் தாய்மொழியிலேயே உரிமையோடு கேளுங்கள். அவர் ஆடம்பரங்களை விரும்பும் கடவுள் அல்ல. தூய்மையான பக்தியையும் உண்மையான கண்ணீரையும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சொட்டு நீர், ஒரு வில்வ இலை, ஒரு கணம் உண்மையான பக்தி மைனஸ் இதுவே அவருக்கு போதும். முடிந்தால் இந்த சிவராத்திரி இரவில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்கள். வில்வ மரத்தின் ஒவ்வொரு இலையிலும் மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிறார்கள். சிவனின் 3 கண்களை குறிக்கும் அந்த வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்யும் போது நமது மும்மலங்களான ஆணவம், கன்மம், மாயை ஆகியவை அழிந்து ஆத்மா தூய்மையடைகிறது. மார்ச் 16 சோம பிரதோஷத்தில் நந்திதேவரின் கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசித்து நமது கர்ம வினைகளை கழித்த நாம் மார்ச் 17 சிவராத்திரி அன்று இரவு ஈசனோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்தி அவரது முழுமையான ஆசிர்வாதத்தை பெறுகிறோம். இந்த 2 நாட்களும் நமது வாழ்க்கையின் போக்கையே மாற்றியமைக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக திருவிழாக்கள். ஆனால் இந்த 2 நாட்களில் ஈசனை வழிபடுவதோடு மட்டும் நமது கடமை முடிந்துவிடவில்லை. ஈசனின் அருளை பெற்ற நாம் அந்த அருளை எப்படி நமது அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வருவது? அடுத்த பகுதியில் ஈசன் நம்மிடம் எதிர்பார்க்கும் மிக முக்கியமான 2 விஷயங்களை பற்றி பார்ப்போம். வாழ்க்கையில் நாம் எவ்வளவுதான் பூஜைகள் செய்தாலும், விரதங்கள் இருந்தாலும், ஈசனின் முழுமையான அருளை பெறுவதற்கு அவர் நம்மிடம் பிரதானமாக எதிர்பார்க்கும் அந்த 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல் விஷயம் ஆழமான நம்பிக்கை மற்றும் முழுமையான சரணாகதி. சிவபெருமான் எப்போதுமே ஆடம்பரமான காணிக்கைகளையோ பல மணி நேர மந்திர உச்சாடனங்களையோ எதிர்பார்ப்பதில்லை. அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான், உன்னுடைய தூய்மையான அன்பு. உனது கவலைகள், கண்ணீர், எதிர்பார்ப்புகள் என அனைத்தையும் அந்த கைலாயநாதனின் பாதங்களில் வைத்துவிட்டு சிவனே துணை என்று முழுமையாக நம்புவதுதான் உண்மையான சரணாகதி. மார்ச் 16 சோம பிரதோஷம் மற்றும் மார்ச் 17 மாத சிவராத்திரி ஆகிய இந்த 2 மகத்தான நாட்களில் நீங்கள் ஈசனிடம் வைக்கும் வேண்டுதலில் எந்தவொரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. எனக்கு இது நடக்குமா, என் கஷ்டம் தீருமா என்ற சிறு தயக்கம் கூட இல்லாமல் என் ஈசனிடம் என் பாரத்தை இறக்கி வைத்து விட்டேன், இனி அவன் பார்த்துக் கொள்வான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் சக உயிர்களிடம் நாம் காட்டும் கருணை. ஈசன் எங்கும் நிறைந்திருக்கிறார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பதை நாம் வெறும் வார்த்தையாக மட்டுமில்லாமல் செயலாகவும் மாற்ற வேண்டும். சிவபெருமானை ஒரு லிங்க வடிவத்தில் மட்டுமே சுருக்கிவிடாமல், பசியால் வாடும் ஒரு ஏழையின் முகத்திலோ தாகத்தில் தவிக்கும் ஒரு வாயில்லா ஜீவனின் கண்களிலோ நாம் ஈசனை காண வேண்டும். சக உயிர்களிடம் காட்டும் கருணைதான் சிவ வழிபாட்டின் உச்சகட்டம். இந்த சோம பிரதோஷ நாளிலும் சிவராத்திரி அன்றும் உங்களால் முடிந்த சிறு உதவியை யாருக்காவது செய்யுங்கள். ஒரு சிறுபிடி உணவோ ஒரு குவளை தண்ணீரோ ஆதரவற்ற ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது நேரடியாக அந்த ஈசனின் கைகளிலேயே சென்று சேரும். ஈசனை தேடி நாம் கோவில்களுக்கு செல்வதை விட சக மனிதர்களிடம் காட்டும் அன்பின் மூலமாக ஈசன் நம்மை தேடி வருவார். இந்த 2 விஷயங்களையும் மனதில் கொண்டு மார்ச் 16 மற்றும் 17 சிவனை எப்படி தரிசிக்க வேண்டும், குறிப்பாக அன்றைய தினம் நாம் வீட்டில் செய்ய வேண்டிய அந்த ஒரு மிக முக்கியமான வழிபாடு என்ன என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம். சோம பிரதோஷம் திங்கட்கிழமை மாலை வருகிறது அல்லவா? அன்றைய தினம் காலையிலேயே எழுந்து சுத்தமாக நீராடிவிட்டு வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது பன்னீர் மற்றும் 2 வில்வ இலைகளை போட்டுக் கொள்ளுங்கள். தூய்மையான நீரும் முக்கண்ணனின் வடிவமான வில்வமும் கலந்த அந்த தீர்த்தத்தை ஈசனின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட்டு நாள் முழுவதும் உங்கள் மனதிற்குள் ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேளையிலும் ஈசனின் நினைவு இருக்கட்டும். மாலை பிரதோஷ நேரம் தொடங்கும் போது, அதாவது சரியாக 4:30 மணிக்கு வீட்டின் வாசலில் 2 அகல் விளக்குகளை ஏற்றுங்கள். அந்த தீபத்தின் ஒளி உங்கள் வாழ்வில் உள்ள இருளை அகற்றி சிவனின் அருளை உங்கள் இல்லத்திற்குள் நேரடியாக கொண்டு வரும். அதன் பிறகு அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று நந்தி தேவரையும் சிவபெருமானையும் தரிசியுங்கள். மறுநாள் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய மாத சிவராத்திரி இரவில் நீங்கள் முந்தைய நாள் தயார் செய்து வைத்திருந்த அந்த வில்வ தீர்த்தத்தை கொண்டு வீட்டில் உள்ள சிவலிங்கத்திற்கோ அல்லது ஈசனின் படத்திற்கு முன்பாகவோ வைத்து சிவபுராணம் படியுங்கள். சிவபுராணத்தின் ஒவ்வொரு வரியும் உங்கள் ஆன்மாவில் உள்ள கர்ம வினைகளை படிப்படியாக எரித்து சாம்பலாக்கும் சக்தி கொண்டது. அந்த நள்ளிரவு நேரத்தில் பிரபஞ்சம் முழுவதும் அமைதியாக இருக்கும் அந்த தருணத்தில் நீங்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் நேராக கைலாயத்தை முட்டும். இந்த தொடர்ச்சியான வழிபாடு, அதாவது சோம பிரதோஷத்தில் தொடங்கி சிவராத்திரியில் முடியும் இந்த 48 மணி நேர கணக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டும். இதை செய்து முடித்த பிறகு மறுநாள் காலை உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நடக்கும் மாற்றங்கள் உங்களையே சிலிர்க்க வைக்கும். அந்த 48 மணி நேர கடுமையான மற்றும் ஆத்மார்த்தமான வழிபாட்டிற்கு பிறகு, அதாவது சோம பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி வழிபாட்டை நீங்கள் முழுமையாக முடித்த பிறகு சிவபெருமானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்தும் அந்த 3 முக்கியமான அறிகுறிகளை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம்.
முதல் அறிகுறி உங்கள் மனதிற்குள் ஏற்படும் விவரிக்க முடியாத ஒரு ஆழமான அமைதி. பல மாதங்களாகவோ அல்லது பல வருடங்களாகவோ உங்களை அழுத்திய ஒரு மிகப்பெரிய மனப்பாரம் திடீரென்று உங்கள் தோள்களிலிருந்து இறங்கியது போன்ற ஒரு லேசான உணர்வு உங்களுக்கு ஏற்படும். புதன்கிழமை காலையில் நீங்கள் கண் விழிக்கும் போது வழக்கமாக உங்கள் மனதை சூழ்ந்திருக்கும் ஒருவிதமான பதற்றமோ பயமோ எதிர்காலத்தை பற்றிய கவலையோ சிறிதும் இல்லாமல் ஒரு புதிய நம்பிக்கையும் ஈசன் நம்மோடு இருக்கிறான் என்ற அசைக்க முடியாத தைரியமும் உங்கள் அடிமனதில் தோன்றும். எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் தானாகவே உங்கள் உதடுகள் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கும். இது சாதாரணமான விஷயமல்ல. உங்களின் முந்தைய கர்ம வினைகளை அந்த கைலாயநாதன் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார் என்பதற்கான மிக முக்கியமான முதல் அறிகுறி இதுதான். இரண்டாவது அறிகுறி, உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரங்களில் சிவபெருமானின் அடையாளங்கள் உங்கள் கண்களுக்கு தென்படும். நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் நடந்து செல்லும் போது எங்காவது ஒரு நந்தியின் சிலையை தற்செயலாக பார்ப்பது அல்லது சிவபெருமானின் திருவுருவ படத்தை தாங்கிய ஒரு வாகனம் உங்களை கடந்து செல்வது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். அது மட்டுமல்லாமல் நெற்றியில் திருநீர் அணிந்த ஒரு முதியவர் உங்களை பார்த்து புன்னகைப்பது அல்லது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென்று உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலோ தூய்மையான திருநீற்றின் வாசம் அல்லது சந்தனத்தின் வாசம் வீசுவது போன்ற ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் மிகுந்த மனக்குழப்பத்தில் இருக்கும்போது எங்கிருந்தோ ஒரு கோவில் மணியோசை உங்கள் செவிகளில் விழும். இவையெல்லாம் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் என்று ஒதுக்கிவிடக்கூடாது. ஈசன் உங்களை ஆசிர்வதிக்கிறார், அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உங்கள் பிரார்த்தனைகள் செவிசாய்க்கப்பட்டுவிட்டன என்பதற்கான நேரடி சாட்சிகள் இவை. மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி, உங்களின் நீண்ட நாள் பிரச்சனை ஒன்றுக்கு திடீரென்று ஒரு தீர்வு கண்முன்னே தோன்றும். பல நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு காரியம் எந்தவித சிரமமும் இல்லாமல் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தானாகவே சுமூகமாக முடியும். அல்லது உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்த ஒருவர் தானாகவே முன்வந்து உங்களுக்கு உதவி செய்வார். பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு எங்கிருந்தாவது ஒரு எதிர்பாராத உதவி கிடைக்கும். சிலருக்கு சிவராத்திரி விரதம் முடித்து உறங்கும் போது கனவில் சிவலிங்கமோ பிரகாசமான ஒளியோ திரிசூலமோ அல்லது பனி படர்ந்த கைலாய மலையோ தோன்றி மறையும். சிவனின் குரலோ அல்லது ஆசீர்வாதமோ கனவில் கிடைப்பது போல உணர்வீர்கள். இந்த மூன்று அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு நிகழ்ந்தாலும் நீங்கள் முழுமையாக நம்பலாம் அந்த பரமேஸ்வரனின் நேரடி பார்வை உங்கள் மீது விழுந்துவிட்டது என்று. உங்கள் துன்பங்களுக்கான காலம் முடிந்துவிட்டது, இனி வசந்த காலம் தொடங்கப் போகிறது என்பதை ஈசன் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஆனால் என் அன்பு குழந்தையே, ஈசனின் அருளை பெறுவதை விட பெற்ற அந்த அருளை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமல்லவா? பலரும் அறியாமல் செய்யும் சில சிறிய தவறுகளால் கிடைத்த அந்த மாபெரும் புண்ணியத்தை முழுமையாக இழந்து விடுகிறார்கள். மார்ச் 17ஆம் தேதி சிவராத்திரி வழிபாட்டை முடித்த பிறகு அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் கட்டாயம் செய்யக்கூடாத அந்த 3 தவறுகள் என்னென்ன? அந்த தவறுகளை தவிர்த்து சிவனின் அருளை எப்படி வாழ்நாள் முழுவதும் உங்கள் குடும்பத்தில் நிலைநிறுத்துவது? ஈசனின் அருளை பெறுவது எவ்வளவு கடினமோ அதைவிட மிகவும் முக்கியமானது பெற்ற அந்த மாபெரும் அருளை தக்க வைத்துக் கொள்வது. சோம பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி என்று அந்த 48 மணி நேர தவயோகத்தில் உங்களின் தூக்கத்தை தொலைத்து பசியை அடக்கி நீங்கள் சம்பாதித்த அத்தனை புண்ணியங்களையும் ஒரே நொடியில் அழித்துவிடக்கூடிய அந்த 3 தவறுகள் என்னென்ன என்பதை இப்போது மிக கவனமாக கேளுங்கள். முதலாவது மற்றும் மிக முக்கியமான தவறு கோபப்படுவது மற்றும் மற்றவர்களை கடுஞ்சொற்களால் திட்டுவது. சிவபெருமானுக்கு ஆலகால விஷத்தையே உண்டாலும் தலையில் குளிர்ந்த கங்கையையும் பிறை சந்திரனையும் சூடி எப்போதும் சாந்தமாக இருப்பவர் என்ற பெருமை உண்டு. விரதத்தை முடித்த அடுத்த சில நாட்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ளவர்களிடமோ அல்லது வெளியில் உள்ளவர்களிடமோ எந்த காரணத்தை கொண்டும் கோபப்படக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை காயப்படுத்தாதபடி இருக்க வேண்டும். நீங்கள் கோபப்படும் அந்த ஒரு நொடியில் சிவராத்திரி அன்று நீங்கள் சேர்த்து வைத்த அத்தனை நேர்மறை சக்திகளும் தெய்வீக அதிர்வலைகளும் உங்களை விட்டு விலகிவிடும். எனவே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் மனதிற்குள் ஓம் நமசிவாய என்று சொல்லிக்கொண்டு அமைதியாக இருங்கள். இரண்டாவது தவறு அகங்காரம் அல்லது நான் என்ற ஆணவம். நான் இவ்வளவு கடினமான விரதத்தை முடித்தேன், நான் விடிய விடிய கண் விழித்து சிவனை வழிபட்டேன், நான் இவ்வளவு பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுத்தேன் என்ற எண்ணம் துளி கூட உங்கள் மனதில் வரக்கூடாது. ஆணவத்தை அழித்து ஆட்கொள்பவன் நம் கைலாயநாதன். அவனுடைய காலடியில் மிதிபடும் முயலகன் என்ற அரக்கன் மனிதனின் ஆணவத்தை குறிப்பவன்தான். எனவே எல்லாம் ஈசனின் செயல். இந்த விரதத்தை இருப்பதற்கான உடல் வலிமையையும் மன உறுதியையும் அவனே எனக்கு கொடுத்தான் என்ற முழுமையான பணிவு உங்களிடம் இருக்க வேண்டும். எனக்கு ஈசனின் அருள் கிடைத்துவிட்டது என்ற கர்வம் சிறிதளவு எட்டி பார்த்தாலும் ஈசன் அங்கிருந்து விலகிவிடுவார். மூன்றாவது தவறு அன்னத்தை நிந்திப்பது, அதாவது உணவை வீணாக்குவது மற்றும் விரதம் முடிந்தவுடன் புலனடக்கத்தை இழப்பது. சிவராத்திரி விரதத்தை முடித்தவுடன் பசி தாங்க முடியாமல் அளவுக்கு அதிகமாக உண்பதோ அல்லது ஆடம்பரமான உணவுகளை தேடிச் செல்வதோ கூடாது. விரதம் முடிந்த அடுத்த சில நாட்களுக்கு மிகவும் எளிமையான உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஈசனின் சரிபாதியான அன்னை பார்வதி தேவிதான் உலக உயிர்களுக்கு படியளக்கும் அன்னபூரணியாக இருக்கிறாள். எனவே உங்கள் தட்டில் ஒரு பருக்கை சாதம் கூட வீணாகக்கூடாது. உணவை வீணாக்குவது சாட்சாத் அந்த பரமேஸ்வரியையே அவமதிப்பதற்கு சமம்.
இந்த 3 தவறுகளையும் நீங்கள் கவனமாக தவிர்த்துவிட்டால் மார்ச் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நீங்கள் பெற்ற சிவனின் அருள் உங்கள் சந்ததியினரையும் காக்கும் ஒரு மாபெரும் கவசமாக மாறும். இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் கடைபிடிக்கும் போதுதான் நமது சிவனே துணை என்ற நம்பிக்கை முழுமையடைகிறது. சரி, இந்த தவறுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஈசனின் அருளை எப்படி வாழ்நாள் முழுவதும் நமது குடும்பத்தில் ஒரு அணையா விளக்காக நிலைநிறுத்துவது? இதற்காக நம் சித்தர்கள் அருளி செய்த தினசரி நாம் சொல்ல வேண்டிய ஒரு ரகசிய மந்திரம் உள்ளது. அந்த மந்திரம் என்ன? அதை காலையில் எழுந்தவுடன் எப்படி உச்சரிக்க வேண்டும்? அதை உச்சரிப்பதால் உங்கள் வீட்டில் உள்ள கடன், வறுமை மற்றும் நோய்கள் எப்படி பனிபோல் விலகும்? அந்த 3 தவறுகளையும் தவிர்த்துவிட்டாலே ஈசனின் அருள் நம்மை விட்டு எங்கும் செல்லாது. ஆனால் பெற்ற அந்த மாபெரும் அருளை நம்முடைய வாழ்நாள் முழுவதும், ஏன் நம் தலைமுறைக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக, ஒரு அணையா விளக்காக நம் வீட்டில் என்றென்றும் நிலைநிறுத்துவது எப்படி? இதற்காக நம் தமிழ் மண்ணில் வாழ்ந்த சித்தப்பெருமக்களும் ஞானிகளும் நமக்கு அளித்துச் சென்ற ஒரு மிக எளிய ஆனால் அளப்பரிய சக்தி வாய்ந்த ஒரு ரகசிய மந்திரம் இருக்கிறது. அது பல மணி நேரம் அமர்ந்து சொல்ல வேண்டிய கடினமான மந்திரம் அல்ல. மிகச் சுருக்கமான ஆனால் பிரபஞ்சத்தின் அத்தனை அதிர்வலைகளையும் தன்னுள் அடக்கிய ஒரு மந்திரம். திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும் என்று மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார். ஆம், சிவசிவ என்ற இந்த 2 எழுத்துக்கள்தான் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அந்த ரகசிய மந்திரம். இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சுழற்சியும் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற ஈசனின் 5 ஒழில்களும் இந்த சிவசிவ என்ற ஒலியில்தான் அடங்கியிருக்கிறது. இது வெறும் வார்த்தையல்ல, இது ஒரு ஆத்மார்த்தமான திறவுகோல். உங்கள் கர்ம வினைகளை எரித்து சாம்பலாக்கும் நெருப்பு. இதை எப்படி உச்சரிக்க வேண்டும் தெரியுமா? தினமும் காலையில் நீங்கள் கண் விழித்தவுடன் படுக்கையை விட்டு எழுவதற்கு முன்பாகவே உங்கள் 2 உள்ளங்கைகளையும் ஒன்றாகச் சேர்த்து பார்த்து முழுமையான பக்தியோடு உங்கள் மூச்சுக்காற்றை உள்ளே இழுக்கும்போது சிவ என்றும் வெளியே விடும்போது சிவ என்றும் உணர்ந்து உச்சரிக்க வேண்டும். வெறும் 11 முறை இந்த மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிவிட்டு அந்த கைலாயநாதனின் தாமரை பாதங்களை உங்கள் நெஞ்சார நினைத்து உங்கள் அன்றாட நாளை தொடங்குங்கள். உங்கள் மூச்சுக்காற்றோடு சிவனின் நாமம் கலக்கும்போது நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அந்த ஈசனும் உங்களோடு வருவார். இப்படி தொடர்ந்து செய்து வரும்போது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் சிவநாமம் ஊடுருவி ஒரு மிகப்பெரிய நேர்மறை சக்தி உருவாகும். உங்கள் வீட்டில் எவ்வளவு பெரிய வறுமை இருந்தாலும், அடைக்கவே முடியாத அளவிற்கு தீராத கடன்கள் உங்களை வாட்டினாலும், மருத்துவத்தாலேயே குணப்படுத்த முடியாத நோய்கள் உங்களை துன்புறுத்தினாலும், அந்த துயரங்கள் எல்லாமே பனிபடர்ந்த கைலாய மலையில் உருகும் பனியைப் போல மெல்ல மெல்ல உருகி மறைந்துவிடும். நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்கும். உங்கள் முகம் ஒரு தெய்வீக கலையை பெறும். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அந்த எம்பெருமான் தன் கண்ணிமை போல் காத்து நிற்பார். சிவனே துணை என்று நம்பி வாழும் உங்களுக்கு இந்த சிவசிவ மந்திரம் ஒரு சஞ்சீவினியாகச் செயல்படும். எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் ஈசனின் திருக்கரம் உங்களை காக்கும் அரணாக முன்னே வந்து நிற்கும். சரி, இந்த மார்ச் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் குறிப்பாக சோம பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி வழிபாட்டின் போது சிவபெருமானுக்கு எந்த மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? கடன் தீர எந்த பூவை வைக்க வேண்டும்? நோய்கள் தீர எந்த பூவை கொண்டு வழிபட வேண்டும்? எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த பூக்களை ஈசனுக்கு தவறுதலாக கூட படைக்கவே கூடாது? பலரும் அறியாமல் செய்யும் அந்த மலர் வழிபாட்டு தவறுகளை தவிர்த்து உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ற சரியான மலரை எப்படி தேர்ந்தெடுப்பது? அந்த சிவசிவ என்ற மந்திரத்தை நெஞ்சில் நிறுத்திய பிறகு உங்கள் கைகளால் ஈசனுக்குச் சூட்டும் மலர்கள் எப்பேற்பட்ட அற்புதங்களை செய்யும் தெரியுமா? மலர்கள் வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல, அவை பிரபஞ்சத்தின் அத்தனை நற்பலன்களையும் ஈர்த்து அந்த கைலாய நாதனிடம் சமர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்த கருவிகள். குறிப்பாக மார்ச் 16 சோம பிரதோஷத்திலும் 17ஆம் தேதி மாத சிவராத்திரியிலும் ஈசனுக்கு எந்த பூவை கொண்டு அர்ச்சனை செய்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். உங்கள் குடும்பத்தில் தீராத நோய்கள் இருந்தால், தொடர்ந்து வரும் மருத்துவச் செலவுகளால் நிம்மதி இழந்திருந்தால், வெள்ளெருக்கு மலர்களால் அல்லது தூய்மையான வெண்ணிற தும்பை பூக்களால் ஈசனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். வெள்ளெருக்கு சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான மலர். இது உங்களைச் சுற்றியுள்ள சகல பிணிகளையும், கண்திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்களையும் தன்னுள் ஈர்த்துக்கொண்டு உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் பரிபூரண ஆரோக்கியத்தையும் வழங்கும். அதேபோல கழுத்தை நெரிக்கும் கடன்களால் அவதிப்படுகிறீர்களா? தொழில் முடங்கி வறுமையில் வாடுகிறீர்களா? ஈசனின் பாதங்களில் செந்தாமரை மலர்களையோ அல்லது சிவனுக்கு மிகவும் உகந்த தூய்மையான வில்வ இலைகளையோ சமர்ப்பியுங்கள். ஒரு வில்வ இலையை கொண்டு சிவனின் பாதத்தில் அர்ச்சனை செய்வது ஒரு தங்கக் காசை வைப்பதற்கு சமம் என்று சிவபுராணம் கூறுகிறது. செந்தாமரை மற்றும் வில்வ அர்ச்சனை உங்கள் வறுமையை வேரோடு அழித்து செல்வச் செழிப்பை உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக தங்க வைக்கும். எந்த குறையும் இல்லாமல் குடும்பம் தழைக்க செவ்வரளி மற்றும் நந்தியாவட்டை பூக்களை கொண்டு ஈசனை அலங்கரியுங்கள். ஆனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் அறியாமலோ அல்லது தவறுதலாகவோ கூட ஈசனின் வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடாத ஒரு மலர் இருக்கிறது. அதுதான் தாழம்பூ. பல யுகங்களுக்கு முன்பு பிரம்மதேவர் ஈசனிடம் பொய் சொன்னபோது அந்த பொய்க்கு சாட்சியாக நின்றதால் சிவபெருமானால் சபிக்கப்பட்ட மலர் இந்த தாழம்பூ. எனவே ஈசனின் பூஜைக்கு தாழம்பூவை எப்போதுமே பயன்படுத்தக்கூடாது. சிவராத்திரி அல்லது பிரதோஷ வழிபாட்டில் தவறுதலாக தாழம்பூவை வைத்துவிட்டால் அந்த வழிபாட்டின் முழு பலனும் உங்களைச் சேராமல் போய்விடும்.
எனவே மலர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகுந்த கவனத்தோடு தூய்மையான மனதோடு ஈசனுக்கு அர்ப்பணியுங்கள். இந்தச் சரியான மலர்களைக் கொண்டும் மனமுருகிய மந்திரங்களைக் கொண்டும் மார்ச் 16 மற்றும் 17 தேதிகளில் ஈசனை முழுமையாக வழிபட்டு முடித்த பிறகு மறுநாள் காலை, அதாவது புதன்கிழமை காலை, உங்களின் இந்த மாபெரும் விரதத்தை எப்படி முடிக்க வேண்டும்? நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சிறிய ஆனால் பல கோடி புண்ணியங்களை தரக்கூடிய தானம் என்ன? அதைச் செய்தால்தான் இந்த 48 மணி நேர சோம பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி வழிபாட்டின் முழு பலனும் உங்களை வந்து முழுமையாகச் சேரும். மலர்களைக் கொண்டு ஈசனை எப்படி மனதார வழிபட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இப்போது நாம் வந்திருப்பது இந்த மாபெரும் சிறப்பு பதிவின் மிக முக்கியமான இறுதிப் பகுதிக்கு. எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் தவமாக இருந்தாலும் அதை நாம் எப்படி தொடங்குகிறோமோ அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த விரதத்தை நாம் எப்படி நிறைவு செய்கிறோம் என்பது. மார்ச் 16 தேதி திங்கட்கிழமை மாலை சோம பிரதோஷத்தில் தொடங்கி மார்ச் 17 தேதி செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் மாத சிவராத்திரியின் புண்ணிய மழையில் நனைந்த பிறகு அடுத்த நாள் விடியல் உங்களுக்காக காத்திருக்கிறது. புதன்கிழமை அதிகாலை சூரியன் உதிக்கும் முன்பே பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழியுங்கள். உங்கள் மனமும் உடலும் ஒரு புதிய தெய்வீக ஆற்றலால் நிரம்பியிருப்பதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அந்த விடியற்காலையில் உங்களை சுற்றியுள்ள பிரபஞ்சமே ஈசனின் நாமத்தை உச்சரிக்கும் அந்த நிசப்தமான வேளையில் உங்கள் வீட்டின் பூஜையறையில் உள்ள ஈசனின் படத்திற்கு முன்பாக அமருங்கள். அந்த கைலாய நாதனுக்கு ஆழமான ஒரு நன்றியை தெரிவியுங்கள். எம்பெருமானே, இந்த 48 மணி நேர வழிபாட்டை எந்த தடங்களும் இல்லாமல் முடிக்க எனக்கு சக்தி அளித்தாய், உனது பரிபூரண அருளை என் மீது பொழிந்தாய், அதற்காக உனக்கு கோடி நன்றிகள் என்று மனமுருகிச் சொல்லுங்கள். உங்களின் இந்த நன்றி கலந்த பிரார்த்தனைதான் ஈசனுக்கு நீங்கள் செய்யும் மிகச்சிறந்த காணிக்கை. அதன் பிறகு நீங்கள் முந்தைய நாள் பூஜையில் வைத்திருந்த அந்த வில்வ தீர்த்தத்தை ஈசனின் பிரசாதமாக உங்கள் கண்களில் ஒற்றிக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சிறிதளவு பருகு கொடுங்கள். மீதமுள்ள தீர்த்தத்தை உங்கள் வீடு முழுவதும், குறிப்பாக வீட்டின் மூலை முடுக்குகளில் தெளித்துவிடுங்கள். இப்படி செய்வதால் அந்த தீர்த்தத்தில் உள்ள ஈசனின் அணுக்களும் வில்வத்தின் தெய்வீக சக்தியும் உங்கள் வீட்டில் உள்ள அத்தனை எதிர்மறை ஆற்றல்களையும் கண்திருஷ்டியையும் தரித்திரத்தையும் வேரோடு அழித்துவிடும். உங்கள் இல்லம் முழுவதும் ஒரு கோவில் கர்ப்பகிரகத்தைப் போல தூய்மையாக மாறிவிடும். வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே அந்த வில்வ தீர்த்தத்தின் மகிமையால் பஞ்சாக பறந்துவிடும். ஆனால் இந்த மாபெரும் விரதம் முழுமையடைய புதன்கிழமை காலை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான தானம் இருக்கிறது. தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் சிவராத்திரி விரதத்தை முடிக்கும்போது செய்யும் அன்னதானத்திற்கு ஒரு தனித்துவமான பல கோடி புண்ணியங்களை தரக்கூடிய அபாரமான சக்தி இருக்கிறது. விரதத்தை முடித்து நீங்கள் உங்களின் முதல் உணவை சாப்பிடுவதற்கு முன்பாக பசியால் வாடும் ஒரு ஏழைக்காவது உங்களால் முடிந்த உணவை வாங்கிக் கொடுங்கள். அல்லது ஈசனின் ரூபமாகவே கருதப்படும் கோமாதாவிற்கு, அதாவது பசுமாட்டிற்கு 2 அகத்திக்கீரை கட்டுகளையோ அல்லது சில வாழைப்பழங்களையோ உங்கள் கைகளால் அன்போடு உண்ணக் கொடுங்கள். வாயில்லா ஜீவனான நாய்களுக்கோ அல்லது பறவைகளுக்கோ சிறிது உணவும் தண்ணீரும் வையுங்கள். பசி என்ற நெருப்பு ஒரு ஜீவனின் வயிற்றில் எரியும்போது அந்த நெருப்பை நீங்கள் உங்கள் அன்பான உணவால் அணைக்கும் அந்த நொடியில் கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் எம்பெருமானின் மனம் மிகவும் குளிரும். பசியால் வாடும் ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கும் அந்த ஒரு பிடி சோறு உங்களின் கடந்த கால கர்ம வினைகளை, உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்களை மற்றும் உங்கள் 7 ஜென்ம பாவங்களை அப்படியே சுக்குநூறாக உடைத்தெறியும். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் அந்த அன்னதானத்தை செய்து முடித்த பிறகு நீங்கள் ஈசனை மனதில் முழுமையாக நினைத்துக்கொண்டு உங்களின் எளிமையான உணவை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யுங்கள். என் அன்பு குழந்தையே, இந்த மார்ச் 16 மற்றும் 17 தேதிகள் சாதாரண நாட்கள் அல்ல. ஈசனின் நேரடி பார்வை பூலோகத்தின் மீது விழும் மிகச் சக்தி வாய்ந்த நாட்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சோமபிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி என்ற இந்த 2 மகத்தான திருவிழாக்களையும் எக்காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள். வறுமையில் வாடுபவர்களுக்கும், நோயால் துடிப்பவர்களுக்கும், கடனால் நிம்மதி இழந்தவர்களுக்கும், வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் தவிப்பவர்களுக்கும் இந்த 2 நாட்கள் ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். முழுமையான நம்பிக்கையோடு எவ்வித சந்தேகமும் இல்லாமல் ஈசனை சரணடையுங்கள். உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் அந்த பரமேஸ்வரனின் காதுகளில் ஒலிக்கட்டும். ஈசனின் பேரருள் மழையில் நனைந்து உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி, வறுமை அகன்று, செல்வம் பெருகி, அனைவரும் நீண்ட ஆயுளோடும் பரிபூரண ஆரோக்கியத்தோடும் வாழ அந்த பரம்பொருளை நான் மனதார பிரார்த்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கை இன்று முதல் ஒரு புதிய வசந்தத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது. அதற்கு அந்த ஈசனே சாட்சி. நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுமையாக பார்த்திருக்கிறீர்கள் என்றால் ஈசனின் அருள் உங்கள் மீது விழத் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். ஈசனின் மீது நீங்கள் வைத்திருக்கும் அளவற்ற பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய என்று பக்தியோடு எழுதுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் அந்த ஈசனின் பாதங்களை சென்றடையும். உங்களைப் போலவே வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், மற்ற சிவனடியார்களுக்கும் இந்த வீடியோவை அவசியம் பகிருங்கள். நீங்கள் பகிரும் இந்த ஒரு சிறு தகவல் அவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம்.
அப்படி அவர்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்தால் அதனுடைய முழு புண்ணியமும் உங்களைத்தான் வந்து சேரும். இதேபோன்று சிவபெருமானின் பல ரகசியங்களையும் சொல்லப்படாத சிறப்புகளையும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆழமான ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சிவனே துணை சேனலை மறக்காமல் இப்போதே சந்தா செய்து கொள்ளுங்கள். காணொளியின் கீழே உள்ள அந்த பதிவு செய்யும் பொத்தானை அழுத்திவிட்டு பக்கத்தில் உள்ள மணி பொத்தானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். அப்போதுதான் ஈசனின் மகிமைகளை நான் பதிவேற்றும் ஒவ்வொரு முறையும் அது உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்கள் ஆன்மீக பயணம் எந்த தடையுமின்றி தொடரும். ஈசனின் அருள் என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரந்தரமாக கொலுவிருக்கட்டும். சிவனே துணை. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.